வணக்கம் நேயர்களே. இன்று பன்னாக இணையதளத்தின் 15வது ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு இலைமறை காயாக இருந்து கொண்டிருக்கும் சாதனை நோக்கி பயணிக்கும் பெண்கள் மற்றும் ஆண்களை நாங்கள் இன்று நேரடியாக நமது இணையத்தில் இணைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது தமிழருவி வானொலி ஊடாகவும் இந்த நிகழ்வு பகிரப்படுகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்று எமது இணையத்துடன் இணைந்திருப்பவர் இலங்கை யாழ்ப்பாணம் பன்னாகத்தைச் சேர்ந்த திருமதி விஜிதா ஐங்கரன் அவர்கள். இவர் மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரியின் பட்டதாரி ஆவார். இவர் அரங்கியல் பட்டதாரி. அரங்கியல் நாடகமும் அரங்கியலும் என்ற கல்வித்துறையில் கல்வி பெற்று இப்போது ஆசிரியராக காரைநகர் யாழ்டன் கல்லூரியில் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார். இவரை நாங்கள் எமது இணையத்தின் ஊடாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் திருமதி விஜிதா அவர்களே. வணக்கம் பன்னாக இணைய நிர்வாகி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. வணக்கம். இந்த நாடகக்கலை, அதாவது தமிழிலே இயல் இசை நாடகம் என்று இருக்கின்றது. அந்த இயல் இசை நாடகத்தில் அந்த நாடக கலை என்பது தற்போது அறிவு நிலையிலே தாங்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு இந்த கலையை எப்படி கற்பதற்கு ஆர்வம் பிறந்தது? நான் தரம் 1 தொடக்க முதல் என்னை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் செய்கிறேன். நான் தரம் 1 தரம் 13 வரை பன்னாக மேகண்டான் மகா வித்தியாலயத்திலே சாதாரண தரம் முதற்கொண்டு உயர்தரத்தை கல்வி பயின்றேன். அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் காலத்திலே அங்கு நாடக ஆசிரியராக இருந்த திரு யசோதரன் ஆசிரியர் அவர்கள் தமிழ் தின போட்டி, பாடசாலைகளில் நடைபெறும் மன்றங்கள் போன்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் எங்களுக்கு நாடகத்தை பயிற்றுவிப்பதன் மூலம் எனக்கு நாடகத்தை பயில வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சிறு வயதில் இருந்து ஏற்பட்டது. அந்த வகையில உயர்தரத்தில நாடகமும் அரங்கியலும் என்கிற ஒரு பாடத்தை எடுத்து கேட்டதன் மூலம் மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரிக்கு பாடசாலையில் கல்வி பயின்ற காலத்திலிருந்தேதான் நாடகம் பயில வேண்டும், நாடக ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அப்ப நீங்கள் பாடசாலை காலத்திலே பல நாடகங்களில் பங்கேற்றிருக்கிறீர்கள்? நடிச்சிருக்கிறேன். அப்ப இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் ஆசானாக இருந்த யசோதரன் தமிழ் தின போட்டி யசோதரன் அவர்களை நினைவு கூர்ந்தது மிகவும் வரவேற்கத்தக்கபடியாம். நன்றி மறப்பது நன்றல்ல என்ற அமைவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த நாடக துறையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற போது எமது மக்கள் கூடுதலாக ஒரு வருவாய் சம்பந்தப்பட்ட, அதாவது படிப்பு என்று சொன்னவுடன் அக்கவுண்டன்ட், இன்ஜினியர், மற்றது டாக்டர் என்ற படிப்பு தான் படிக்கணும்னு சொல்வார்கள். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு நாடகக்கலை, நாடகத்துறை அந்த இடத்திலே மட்டக்களப்பிலே எப்படியாக அந்த பயிற்சியை மேற்கொண்டீர்கள்? வணக்கம். மட்டக்களப்பிலே நாங்கள் பயின்று வர்ற காலத்திலே எங்களுக்கு விரிவுரையாளர்களின் மூலமும் அங்கு இப்ப தற்சமயம் யாழ்ப்பாணத்தில இருக்கிறத விட நாடகத்திற்கு மட்டக்களப்பில இருக்கிற மௌன உருசர் எங்களுக்கு கற்பித்த விரிவுரையாளர் திருமதி இளங்கோ அவர்களின் மூலம் காத்தவராயன் கூத்து, வசந்தன் கூத்து, மட்டக்களப்பிலே பயிலப்படுகின்ற வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, பரமேள கூத்து போன்றவற்றை பயில்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் பிற்பாடு யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற காத்தவராயன் கூத்தினை நாங்கள் அங்கு அவர்களுக்கு தெரியாது அந்த காத்தவராயன் கூத்து, அங்கு நாங்கள் சென்று அதை அறிமுகப்படுத்தினோம். காத்தவராயன் கூத்து என்பது யாழ்ப்பாணத்தில் தான் இருந்ததா? மட்டக்களப்பில வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, பறைமேள கூத்து, அர்ஜுனன் தபசு போன்ற கூத்துக்கள்லாம் நாங்க ஆடப்படுறோம். யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றது? இல்ல, இது யாழ்ப்பாணத்துக்கு
பிரசித்தி பெற்ற கூத்து காத்தவராயன் கூத்து. அது ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கூத்துக்கள் தனித்துவமாய் இருக்குது. அது எந்த அணியை சேர்ந்தது? யாழ்ப்பாணத்தை வட்டுக்கோட்டை தொகுதியினர் ஒரு வித்தியாசமான காத்தவராயன் கூத்தை ஆடுவார்கள். தற்போது நீங்கள் பாடசாலையில் நாங்க சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்க. அப்ப வட்டுக்கோட்டை தொகுதியினர் காத்தவராயன் கூத்தை ஒரு வித்தியாசமான முறையில ஆடுவார்கள். அதே நேரம் இப்ப நாங்கள் பாடசாலையில தமிழ் தின போட்டி என்ற வரைக்குள்ள அது குறிப்பிட்ட ஒரு பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த கூத்தை தமிழ் தின போட்டிக்கு பயிற்றுவிப்போம். காத்தவராயன் கூத்து ஆரம்ப காலங்களில இரவு தொடங்கி விடிய விடிய ஆடப்படுற கூத்து, கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் தொடக்கம் 10 மணித்தியாலம் வரை ஆடப்படுற கூத்து. அது இந்த காலத்தில் சாத்தியமாயிருக்கின்றதா? நாங்க தமிழ் இந்திய காலத்துல இப்பதான் நவீன ஊடகங்கள் பல வந்துட்டுது. இப்ப எல்லாரும் தொலைக்காட்சியிலேயே மூழ்கி போயிருக்கணும். நீங்கள் நீண்ட நேர கூத்தா போடுற அளவுக்கு சாத்தியம் வராது. நீங்க முதலில் உங்கள் பட்டப்படிப்பை முடித்து உங்கள் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து தேசிய கல்வியற் கல்லூரி அந்த பாடத்தை முடித்த பின்பு நீங்கள் எங்கு முதல் ஆசிரியராக பணியேற்றீர்கள்? நான் 2012ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் காணப்படும் கிளிநொச்சியில் அமைந்திருக்கும் கண்டாவளை மகா வித்தியாலயத்தில் முதல் ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு காரைநகரில் அமைந்திருக்கும் வியாவில் சைவ வித்தியாசாலை, சுந்தரமுத்தி நாயனார் வித்தியாசாலை, தற்பொழுது யாழ்டன் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நீங்க இந்த மாணவர்கள் கற்பிக்கும் போது இந்த நாடக கலையை அவர்கள் மிகவும் விரும்பி கற்கின்றார்களா அல்லது ஒரு பாடமாக கற்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் கற்கின்றார்களா? தங்கள் இணைப்பில் சில தடங்கள் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். தற்பொழுது தரம் 6 தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரை நாடகம் அரங்கேறும் பாடம் புகுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு. அதாவது சங்கீதம், நடனம், சித்திரம், நாடகமும் அரங்கேறும் 4 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடம் மாணவர் எடுக்கலாம். ஆரம்ப காலத்துல நாங்கள் படிக்கிற காலத்தில எல்லாம் சங்கீதம், நடனம், சித்திரம் 3 பாடத்தில ஏதாவது ஒன்றுதான் எடுக்கலாம். ஆனால் இப்பொழுது புதிய பாடத்திட்ட கல்வி சீர்திருத்தத்தின்படி நாடகம் அரங்கேறும் பாடம் 6ஆம் வகுப்பிலிருந்தே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கு. மாணவர்கள் விரும்பிய கற்க வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாடகம் அரங்கேறும் பாடம் நான் மற்ற பாடங்களை குறை சொல்லல. இப்ப தரம் 6 பாடத்தின் மேல் விருப்பு ஏற்படுத்தின்பால் ஈர்ப்பதற்காகவும் அதை விட நடிப்பின் மேலதிகமான ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்காகவும் அவர்களுக்கு 6ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வரை மிகவும் சிறிய சிறிய அலகுகளாக பிரித்து அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு கற்கக்கூடிய மாதிரி தான் பாடத்திட்டம் அமைந்திருக்கு. இப்போது நீங்கள் அதே நேரம் அதே நேரம் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தை நோக்கியில நடிப்பு நாங்கள் நடிக்கிறது எப்படி, பார்வையாளர் முன்னிலையில நடிக்கிறது எப்படி, அதே நேரம் நாடகம் எப்படி தோன்றியது, அதுகள் சம்பந்தமான நோட்ஸ்கள் தான் மேல் வகுப்புல காணப்படுது. கீழ் வகுப்புல கற்கைகள பாடத்தின் மேல விருப்பத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி
சின்ன சின்ன உப அலகுகளா பிரித்து நாங்கள் கற்பிக்கிறோம். இது கேட்கும் போது ஒரு மிகவும் ஒரு அதிசயமானத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் கற்கும் காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதம், வரைதல், ரோயிங், அதாவது அந்த பாடம் மட்டும்தான் இருந்தது. 2ல் 1 எடுக்கலாம். இப்போது அந்த நாடக கலையை இந்த காலத்திலே மாணவர்கள் விரும்பி கற்கின்றார்கள் என்பது ஒரு மிக ஒரு சாதனையான விடயம்தான். அவர்களை அந்த வழிக்கு கொண்டு வந்து அதை மிகவும் அவர்கள் ஆர்வப்படும் வகையில் அதை படிப்பிக்க வேண்டும். இப்போது எவ்வளவு மாணவர்கள் கற்கிறார்கள் உங்களோட பாடசாலை முழுவதும்? சாதாரணமாக தரம் 6ல எங்களது பாடசாலையில் 3 டிவிஷன் காணப்படுது, ABC என்று சொல்லி. அதுல ஒரு A வகுப்புல 40 மாணவர்கள் காணப்படுகிறார்கள் சொன்னால் ஒரு 23 மாணவர்கள் நாடகம் அரங்கியலும் பாடம் கேட்கிறார்கள். 40 மாணவர்களை அவர்களா விரும்பித்தான் அந்த பாடத்துக்கு வந்தார்களா? அவர்களா விரும்பித்தான் அதுக்கு வந்தார்களா அல்லது அந்த பிரிச்சு உடையக்க இப்படி பிரிச்சு போகணும்னு சொல்லி விட்டதா? இல்ல தரம் 6ல நாங்கள் பிள்ளைகளுக்கு 4 பாடத்துக்கும் ஒரு கிழமைக்கு போய் வந்து படியுங்கன்னு சொல்லி விடுவேன். இந்த பாடம் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுறையில ஒரு கிழமைக்கு டான்ஸுக்கு போங்க, அடுத்தது சித்திரத்துக்கு போங்க, சங்கீதத்துக்கு போங்க, நாடகத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு கிழமைக்கு விட்டுட்டு அடுத்த கிழமை தான் அவைய சாய்ஸ் தெரிவு செய்ய விடுறது. நல்ல ஒரு மூலதான் இது. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் நாளையும் போய் பார்த்து எதில் அவருக்கு விருப்பம் ஆர்வம் இருக்குதோ அந்த இடத்துல அவர்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய வசதி செய்கிறீர்கள். மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் இது. ஓகே, அப்ப நீங்கள் இப்ப இதுவரை எத்தனை நாடகங்களை உங்களோட பாடசாலையில் அரங்கேறியிருப்பீர்கள் அல்லது தேசிய நாடக விழாக்கள், தேசிய நிகழ்வுகளில் அது பங்கு கொண்டிருக்கிறீர்களா? தமிழ் தின போட்டிகளுக்கு எல்லாம் மாணவர்களை போட்டிக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனா தேசிய ரீதியில இடம் கிடைக்க இல்ல. முதல் தடவையிலேயே வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க இயலாதுதானே. நீங்க பங்கு பெற்றிருக்கிறீர்களா? மற்றது தேசிய மட்ட ரீதியில தமிழ் தின போட்டிக்கு நாங்கள் காத்தவராயன்குத்துல கொண்டு போயிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு முதல் 3 இடத்துக்குள்ள கிடைக்க இல்லை. வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் அந்த பிள்ளைகள் ஆர்வமாக அந்த இடத்தை சென்று அதை செய்வது என்பது பெரிய ஒரு விடயம். அதுல பங்கு பெற்றதுன்றதே பெரிய ஒரு விஷயம். அதைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு என்றது முதல் தடவையில என்ன பொறுத்த வரைக்கும் அது போதுமானது. 2-3 தடவைகள் பயிற்சி செய்வதன் மூலம் நாங்கள் வெல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை பிள்ளைகள் மத்தியில நான் உருவாக்கி இருக்கிறேன். அடுத்து இந்த கூத்து என்று சொல்லும் போது மிகவும் செலவான ஒரு விடயம். நாடகம் என்று சொல்லும் போது சும்மா சமூக நாடகம் என்று சொன்னால் சாதாரண உடைகளை உடுத்து நாங்கள் நாடகத்தை நடித்து கொள்ளலாம். இந்த கூத்து என்றும் சொல்லும் போது அந்த மேடை அமைப்பு, உடை அலங்காரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையிலே இதற்கான செலவுகளை பாடசாலைகள் வழங்குகின்றதா அல்லது அந்த பிள்ளைகளின் பெற்றார் தான் அதை வழங்க வேண்டும்? இல்ல, எங்கட பாடசாலையை பொறுத்த வரைக்கும் பாடசாலை அதற்கான நிதி பொறுப்பினை வழங்குகின்றது. அதே நேரம் ஒவ்வொரு பிரிவுக்கும் தமிழ் தினம், அதே நேரம் நாடகத்துக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட பணத்தொகையினை எமது பாடசாலை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த நிதியின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாடக போட்டிக்கு செல்கிறோம் நாங்கள். ஓகே ஓகே, இது மிகவும் நல்ல ஒரு முறை. என்னன்னு சொன்னால் அவர்களை நீங்கள் பணம் செலவழித்து செய்யுங்கன்னு சொன்னால் அது மிகவும் இக்கட்டான நிலை அந்த பெற்றாருக்கும் அந்த மாணவருக்கும். அவை இப்படி செய்யும் போது மாணவர்களும் இலகுவாக அது பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். நாங்கள் பணத்தை சொல்லுங்க. நாங்கள் அவர்களிடம் பணம் கேட்க முற்படுற சந்தர்ப்பங்கள் சில வேளையில பிள்ளையால அந்த பணத்தை தர முடியாத சந்தர்ப்பம் ஏற்படைக்கல அந்த பிள்ளை அந்த நாடகத்துல பங்கு பெற்ற சந்தர்ப்பத்தை இழக்க நேரிடும். மிகவும் நடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பாடசாலையே முழு நிதி பொறுப்பினையும் ஏற்றுக்கொண்டு நாடகத்துக்கு ஆற்றிய செய்ய நாடக நிதி பங்களிப்பை செய்வார்கள். நீங்கள் இப்ப 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இந்த நாடகத்துறையில் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாடகத்துறையின் மூலம்
நீங்கள் பயிற்றுவித்த பிள்ளைகள் வெளியேறி இருப்பார்கள், பாடசாலையை விட்டு வெளியேறி இருப்பார்கள். வெளியேறி இப்ப தற்பொழுது பட்டதாரியாகவும் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அதே துறையில் பட்டதாரியாக இருக்கின்றார்களா? நாடகம் அரங்கிலும் மட்டக்களப்பில சுவாமி விபுலானந்த அழகிய நிர்வாகம் என்னும் நிறுவனத்தில இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இப்ப கிளிநொச்சி கண்ணேறி இருக்கிறார்கள். மியாவில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலையில் தரம் 11 வரையான பாடசாலைகள். அப்ப அங்க உயர்தரத்தில நாடகமரங்கிலும் பாடம் கற்பிக்க முடியாது. ஜால்டன் காலேஜில தற்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இனித்தான் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வார்கள். இது இப்போது இந்த நாடகம் அரங்கியல் என்ற விடயம் இலங்கையின் எல்லா பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது ஒரு சில பாடசாலைகளில் தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? எல்லா பாடசாலைகளிலும் நாடகமரங்கியலுக்குமான ஆசிரியர் இல்ல. இப்ப மாணவர்களின் எங்கள் இலங்கை கல்வித்தரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களின் தொகைக்கேற்பதான் ஆசிரியர் பங்கீடு காணப்படுகிறது. இப்ப உதாரணமாக சில பின்தங்கிய அதிகஷ்ட பிரதேசங்கள்ல காணப்படுற பாடசாலைகளில் 20 மாணவர்கள் 15 தொடக்கம் 20 மாணவர்களான ஒரு வகுப்புல காணப்படுவார்களா இருந்தால் அங்கு ஏதாவது 2 கலைத்துறைக்கான பாட ஆசிரியர்களை தான் நியமிப்பார்கள். உதாரணமா இப்ப 20 மாணவர்கள் தான் தொடர்ந்து ஒரே வகுப்பில் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு இருப்பார்களா இருந்தால் சங்கீதமும் நடனமும் அல்லது சங்கீதமும் சித்திரமும் சங்கீதமும் நாடகமரங்கிலும் அப்படி ஏதாவது 2 இசைத்துறைக்கான பாட ஆசிரியர்களைத்தான் நியமிப்பார்கள். 4 பாட ஆசிரியர்களும் அப்படி அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் நியமிக்கப்பட மாட்டார்கள். வன்னேவி பாடசாலைகளில் மாத்திரமே 4 துறைக்குமான பாட ஆசிரியர்களை நியமிப்பார்கள். அப்ப அந்த மற்ற அந்த பாடசாலைகள் கல்வி பயிலும் விருப்பமுடைய மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களின் நிலையை என்ன மாதிரி நீங்கள் செய்வீர்கள்? இப்போ உங்களோட உதாரணத்துக்கு காரணங்கள்ல இந்து கல்லூரி இருக்கின்றது, யாழ்டன் கல்லூரி இருக்கின்றது, நீங்கள் படிப்பித்த சுந்தரமூர்த்தி வித்தியாசாலை போன்ற பாடசாலைகள் இருக்கின்றது. அந்த பாடசாலைகளில் தற்போது அரங்கியல் நாடக அரங்கியல் ஆசிரியர் இல்லாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளை என்ன மாதிரி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு அந்த பாட திட்டம் இல்லையா? இல்ல, அவர்கள் விரும்பினால் அங்கு காரநகரில் பல கழகங்கள் இந்த இசைத்துறைக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. கழகங்களின் மூலம் அந்த கழகங்களில் ஆசிரியர்கள் போய் கற்பிக்கிறார்கள். நாடகமரங்கிலும் பாடம், தமிழ், சங்கீதம், நடனம், அப்படி அந்த 3 இசைத்துறைக்குமான ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். அவர்கள் மேலதிகமாக அந்த கழகங்களில் அவற்றை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் இல்லாத சந்தர்ப்பத்தினால கழகங்கள்ல அவைக்கு விரும்பின நாடகத்தை பயின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த நாடகம், இசை, நடனம் அது போன்றவற்றை விட இந்த நாடகத்துறை அழியாமல் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட வருகிறது யாழ்ப்பாணத்தில் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்புகின்றேன். ஆனால் பாரம்பரிய கலை வடிவங்கள் தான் அருகி கொண்டு போகின்றது. அண்ணாவியார், உடையார் என்பவர்கள் இப்பொழுது காணப்படவில்லை. சொல்வதற்கு வெட்கமாயிருக்கிறது. எனக்கே அவர்களை பெருசா தெரியாது. சும்மா தியரி வழியாகத்தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். மட்டக்களப்பில ஒரு சில அண்ணாவிமார்களை கண்டிருக்கிறேன். எங்கட ஊரிலையும் ஆரம்ப காலத்துல உடையார் என்கிறவர் காவடிகள் காவடி எல்லாம் பழகி இருக்கிறார் என்று செவி வழி மூலம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுகளை பற்றி நாங்கள் இங்கே தேசிய நாடக விழாவிலே, ஜெர்மனியில் நடைபெற்ற தேசிய நாடக விழாவிலே அவருக்குரிய பாராட்டுகளும் இதுகளும் நடத்தப்பட்டது. அவரது செயற்பாடுகளை இங்கே நாங்கள் பிரதிபலித்திருந்தோம். அத்துடன் அந்த வெள்ளுடுப்பு என்ற ஒரு நிகழ்வு இங்கு பன்னாகத்தில் நடக்கிறது எனக்கு தெரியும். அந்த பேர் வந்து வெள்ளுடுப்பு என்ற பேர் வந்து இங்கே மட்டக்களப்பிலே அது பயன்படுத்தப்படுவதில்லை.
ஆகவே அதை மட்டக்களப்பில் உள்ளவர்கள் அதை வெள்ளுடுப்பு என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி கூறியிருந்தார்கள். அதற்கான விளக்கத்தை நான் அப்போது கொடுத்திருந்தேன். அதிலே இருந்து உடையார் அவர்களின் சேவைக்குரிய பாராட்டு ஜெர்மனியிலே கிடைத்தது என்பதை நான் பெருமையாக கூறுகிறேன். நீங்கள் உங்கள் வயதை ஒத்த நேரத்திலே அவர் இல்லை, எனக்கே தெரியாது இருக்கிற போது முந்தைய காலங்களில் திருவிழாக்களில் தான் கூடுதலாக கூத்துகள் அரங்கேற்றப்பட்டு வந்தது. இப்போது திருவிழா காலங்களிலே கூத்துகள் அரங்கேற்றப்படுவதில்லை, பாட்டுகள் தான் அரங்கேற்றப்படுகின்றது. பாட்டுகள் முந்தி வில்லிசை, கூத்திசை, சின்னமேளம் என்று சொல்லப்படுகிற நடனம், சத்யவான் சாவித்திரி, ஹரிச்சந்திராமாயண கண்டம் போன்ற இசை நாடகங்கள் ஆரம்ப காலங்கள்ல திருவிழாக்களின் மூலம் மேடையேற்றப்பட்டது. நிச்சயமா நிச்சயமா. தற்பொழுது அது அவ்வாறு காணப்படவில்லை. இப்பொழுது இசை கச்சேரி ஒன்றினை அவர்கள் திருவிழா உபயோகாரர்களும் அதனை ஒழுங்குபடுத்தி வைக்கிறார்கள். ஆமா. அப்ப இப்போது அந்த பழைய காலத்தில் நடைபெற்ற கூத்துகள், மேடைகள் போட்டு அந்த சீன் எல்லாம் கட்டி அப்படியான கூத்துகள் செய்வதற்கு இப்போது அதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. ஏனென்றால் அந்த சீன் கட்டுபவர்கள், மேடை போடுபவர்கள் எல்லாம் இப்போது அந்த தொழிலை விட்டு விட்டார்கள். வருமானம் இல்லாத போது அவர்கள் அதையே நம்பி இருக்க இயலாதுதானே. இப்போது அந்த கலை வடிவம் பாதுகாக்கப்படும் நிலையில் தான் இருக்கின்றது. அதை மக்களுக்கு கொண்டு செல்வதென்றது பெரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது அதில் தொலைக்காட்சிகளும் அதை பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நிகழ்வை இப்போ ஒளிபரப்பும் போது மக்கள் அதை பார்க்க மாட்டார்கள், அல்ல பார்ப்பது குறைவு, அதனால் அவர்களுக்கு வருமானம் இல்லை என்ற காரணத்தினாலும் அதை ஒளிபரப்பப்படுவதில்லை. நிச்சயமாக அதுதான். இது நாங்கள் நாங்கள் இங்க தேசிய நாடக விழா என்று சொல்லி ஜெர்மனியிலேயும் லண்டனில், பிரான்சில் போன்ற இடங்களிலே திரு அரியநாயம் என்பவர் முயற்சியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் இந்தியாவிலே நடாத்துவதற்கு திட்டமிட்டு பெரிய அளவில் ஒழுங்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த கொரோனா காலத்திலே அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முதல் லண்டனில் எல்லாம் நடைபெற்றது. அப்போது இங்கே ஜெர்மனியில் இருந்து நான் சில நாடகத்தை நடிகர்மாரை அங்கே அழைத்து சென்று அந்த நாடகங்களை அரங்கேற்றி இருந்தோம். அப்படியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மெல்ல மெல்ல. ஆனால் முழுக்க அந்த பழைய நாங்கள் பார்த்த முறைகளில் அந்த நாடகங்கள் அரங்குவதில்லை. அதே எப்படி நீங்கள் பாரம்பரியமாக பேணி வருகிற கூத்திலேயே சினிமா பாணிகள் கலந்துதான் பாட்டுகள் பாடுகின்றார்கள். ஆட்ட முறைகள் வித்தியாசமான முறையில, பாரம்பரியமான முறையில ஆட்ட முறைகள் காணப்படுவதில்லை. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு இளம் ஆசிரியர், 8 வருடங்களாக இருக்கும்போது இந்த கூத்து என்ற முறையை நீங்கள் மேடையில் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த கோயில்களில் நடந்த கூத்துக்களை நீங்கள் பார்க்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இரண்டா நீங்கள் அப்ப அந்த சின்ன வயது அப்போது கூத்து இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் கூத்து வட்டக்களரி என்னும் மேடையில் தானே ஆடப்படுகிறது. சுற்றி வர பார்வையாளர்கள் காணப்படுவார்கள். ஆமா, மட்டக்களப்பில் நான் நடுவில கூத்து ஆடப்படுவார். ஆமா ஆமா, மட்டக்களப்பில் நான் பார்த்த கூத்து அது என்ன வகைன்னு எனக்கு தெரியல. மண் எல்லாத்தையும் குவிச்சு மேடையை சுத்தி வர கிடுகால கட்டி மேடை மாதிரி உயர்த்திட்டு அதுக்கு சுத்தி வர ஆட்கள் இருப்பார்கள். அதுக்குள்ள இருந்தால் அந்த மேடை கூத்துகள் நடக்கும். அதுக்கு திரை ஒன்றும் இருக்காது. ஒரே அது என்ன வடிவம் அதை சொல்லுவார்கள். அதற்கு பேர் தான் வட்டக்களரி அரங்கு. வட்டக்களரி அரங்கு. ஓகே, வட்டக்களரி அதுலதான் கூத்து ஆரம்ப காலங்களில் ஆடப்பட்டது. வட்டக்களரி வேறு என்ன விதமான கூத்துகள் இருக்கிறது? வேறு என்ன அமைப்பில?
வட்டக்கலரியில தான் ஆரம்ப காலங்களில் இந்த விதமான கூத்து, வடமொழி கூத்தா இருந்தாலும் தென்மொழி கூத்தா இருந்தாலும் காத்தவராயன் கூத்து என்றான கூத்து வகைகள் அனைத்தும் வட்டக்கலரி அரங்கிலே ஆடப்பட்டது. இப்ப தற்சமயம் அது படச்சிட்ட மேடையில ஒரு பக்க பார்வையாளரை கொண்ட மேடைகளில் ஆடப்பட்டு வருகிறது. அந்த வடமோடி தென்மோடி என்பதை கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா? மட்டக்களப்பில வடமோடி என்றது இந்தியாவில இருந்து வருகை தந்த கூத்துகளாக சொல்லப்படுகிறது. மிகவும் கடினமான ஆட்டம் கொண்டதாக தென்மோடி காணப்படுகிறது. வடமோடி மிகவும் இலகுவாக ஆடக்கூடியதாக, இலகுவான ஆட்டங்களை கொண்டதாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்ப வடமோடியில காணப்படுற ஆட்டங்களாக இட்டு போடுதல், வீசானம் போன்ற ஆட்ட முறைகளை சொல்லலாம். வடமோடியில இசைய கொஞ்சம் பாடி காட்டலுமா? வடமோடி இசை சொல்ல முடியும் எனக்கு. பாடி காட்டலும் அது என்ன மாதிரி அந்த கூத்து அமைப்பு வரும். இப்ப நான் காத்திராயன் கூத்தொண்டில ஒரு பாட்டை பாடி காட்டட்டுமா? பாடுங்க பாடுங்க. காத்திரன் முதல பிரதான பாத்திரமாக காத்தவராயனை நாங்க சொல்றோம். அவற்ற வருகைக்கான பாடல் ஆதிசிவன் மைந்த எல்லாம் நானோராதிகாத்தனோடி வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே நானும் ஆதிசிவன் மைந்தன் எல்லாம் இங்கே சோதி நீலா நின்றறிக்க பலன் துணை செய்வான் ஆதிசிவன் மைந்தன் எனக்கு இப்போ பலன் எனக்கு இங்கே சோதி நீலா நின்றறிக்க. பெரும்பாலும் நீங்கள் மாணவர்களுக்கு பின்னாடி வந்திருக்கும் பிற்பாடல் பெரும்பாலும் சில மாணவர்களால ஆடி பாட முடியாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்கள்ல பாடலை நான் அவர்களுக்கு பிற்பாட்டாக பாடுவேன். இது இறுதியாக எமது நேரத்தின் அளவு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே அந்த அமைப்பிலே இறுதியாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த ஆசிரியர் குழாம், யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆசிரியர் குழாம்களில் கிட்டத்தட்ட எத்தனை ஆசிரியர்கள் இந்த நடன அரங்கியல், நாடக அரங்கியல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களாக இருப்பார்கள்? எவ்வளவு ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள்? ஒரு புள்ளி விவரம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள். புள்ளி விவரம் அன்னளவாக கிட்டத்தட்ட ஒரு 500 ஆசிரியர்களுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள். நாடகம் அரங்கியல் சம்பந்தப்பட்ட பாடத்திற்காக மிகவும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இவ்வளவு ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த அழிந்து விடுமோ என்று அச்சப்படும் கலையான நாடக கலையை காப்பாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு வாழ்த்துக்களும். உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எமது நேயர்களுடன், எமது தமிழறிவு வானொலி நேயர்களுடனும் எமது பன்னாகடைய நேயர்களுடனும் இந்த உரையாடலை கேட்க ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஏதும் எமது புலம்பெயர் தேசத்தில் வாழும் உறவுகளுக்கு ஏதும் கூற விரும்பினால், அல்லது இந்த நாடகக்கலை சம்பந்தப்பட்ட ஏதும் இளைஞருக்கு ஏதும் கூற விரும்பினால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இப்ப புலம்பெயர் தேசத்தில் வாழுகிற மாணவர்கள் சரி, பெற்றோர்கள் எல்லோருக்கும் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் கூத்து வகைகள், நாடகங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் என்று. எங்கட பிரதேசத்துல இது அழிஞ்சு வர்ற புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களால் முடியும் இந்த கூத்துக்கள், நாடகங்களை பெரிய விடயமாக எல்லா இடங்களிலும் பேசப்படும். அவர்கள் படிக்கும் அந்த தமிழ் பாடசாலைகளில்
இந்த கூத்துக்களையும் நாடகங்களையும் அவர்களின் மூலம் பயிற்றுவிப்பதன் மூலம் இந்த மீண்டும் புத்துயிர் பெறும் என்று நான் நம்புகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எமக்காக இந்த நாடகவியல் சம்பந்தப்பட்ட யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது, இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு பாடம் இருப்பது என்பதும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இப்படியான விடயத்தை நீங்கள் உங்கள் பேச்சின் மூலம் வெளிக்கொணர்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் உமது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒளிபரப்பிலே உங்கள் இலங்கையில் ஏற்பட்ட, அதாவது இணையத்தில் ஏற்பட்ட சில தடங்கள் இருந்திருக்கின்றது. அதனால் உங்கள் சத்தங்கள் இடைக்கிட தடப்பட்டிருக்கின்றது என்பதை நேயர்களுக்கு கூறிக்கொண்டு, நேயர்கள் அதை ஏற்று அதை தொடர்ந்து பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் திருமதி விஜயா என்கிறன் அவர்களே. என்னையும் இந்த பன்னாகம் இணையதளத்தின் நிர்வாகியவர்கள் இந்த நேர்காணலை ஒழுங்கு செய்து இதில் என்னை ஒரு சிறு உரையாடலை மேற்கொண்டமைக்கு அவர்களுக்கும் மிக்க நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் இந்த நாடக கலையை வளர்த்தெடுக்க வேண்டும். உங்கள் காலத்தில் இது ஒரு உறுதியான உயர்வான பணியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.